ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி இந்த சேனலில் ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் பார்க்க இருக்கிறது என்னென்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கிற ரம்புட்டானை வச்சு நான் வீட்டில் செய்கிற ஈஸியான ரம்புட்டான் தோசை எப்படி செய்கிறன்றதை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ரெடி என்றால் லெட்ஸ் பிகின். இந்த வீடியோ எடுத்து இப்போ ஒரு வருஷம் ஆகிட்டு, லாஸ்ட் சீசன் நேரம் நான் எடுத்தது. பட் அப்போ எனக்கு எடிட் பண்ணி அந்த சீசன் டைம்லேயே அப்லோட் பண்ண கிடைக்காதபடியால் அந்த வீடியோ அப்படியே இருந்தேன். ஸோ இப்போ அகெயின் சீசன் படியால் நான் நினச்சேன் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டா வீட்டில் வந்து ஈஸியாக ரம்புட்டான் வாங்கி ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிடுமெண்டு. உண்மையோடு வெட்டி தரேன், நீங்கள் பிச்சு போடணும் சரியா? கழட்டி இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு வீட்டில் இருக்கிற பெரிய ஹெல்ப்பர் என்னோட ரயான் தான். அண்ட் ரயானும் இந்த வீடியோவில் 2.5 வயசு மாதிரி லாஸ்ட் இயர் எடுத்தபடியால் இப்போ அவருக்கு வந்து 3 வருஷம் ஆகிட்டு. ஸோ அவருக்கு எல்லா வேலையும், நான் எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் வந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்துக்கணும் தான் செய்யணும். இந்த வயசு எப்படியும் அப்படின்னா, அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வந்து கிச்சனில் நாங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ், கேஜெட்ஸ், இந்த மசாலா தூளெல்லாம் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ், அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற டாய்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த ரம்புட்டானை கூட அவரோட சேர்ந்து தான் தோலெல்லாம் கழட்டி ரம்புட்டானை வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்போ கட்டு சில யூஸ் பண்ணுங்க. இப்போ லைட்டாக உரிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணால் விழுந்துடும். சீனி அண்ட் ஏலக்காய், ஓகே, அவ்வளோதான். இந்த தோசைக்கு வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு 35 காய் மாதிரி நல்ல பெரிய ரம்புட்டான் எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு 1.5 கப் மாதிரி சீனி போட்டுட்டு 5-6 ஏலக்காய் வந்து நல்லா இடித்து இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் மாதிரி உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். இதை வந்து அப்படியே சட்டியில் தூக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக சீனி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கரைஞ்சி வர வரைக்கும் திறந்து வச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் மூடி உள்ளுக்கு அந்த கொட்டையை மிரிக்கிறபடியால் அது கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும், ரம்புட்டான் சைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வாடின மாதிரி அப்படி வரக்குள்ள அதுக்கப்புறம் திறந்து வச்சு நாங்கள் இதை காய்ச்சணும் அப்படின்னா சீனி கேரமலைஸாக உங்களுக்கு அந்த தோசையோட கலர் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் அடுப்பு நல்லா குறைச்சி வைக்க தேவையில்லை, அது மாதிரி நல்லா கூட்டி வைக்கவும் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற கொஞ்சம் நேரம் மூடி அதை வந்து உள்ளுக்கு இருக்கிற கொட்டையெல்லாம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரமலைஸ் ஆகிறதுக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே உங்களுக்கு வச்சு செஞ்சு கொள்ளும். ஸோ தண்ணி எதுவுமே இல்லாமல் சரியாக உங்களுக்கு நல்ல பதமாக ரம்புட்டானும் உள்ளுக்கு வெந்து ரம்புட்டான் அதில் சீடெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து அதே மாதிரி வெளியால் நல்லா உங்களுக்கு அந்த சீனி கேரமலைஸ் ஆகி பியூட்டிஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், எங்களோட ரம்புட்டான் தோசை ரெடி ஆகிட்டு. ஸோ நார்மலி வந்து தோசை நாங்கள் அன்னாசியில் செய்வோம், மாங்காயில் செய்வோம், அம்பர்லாவில் செய்வோம். ரம்புட்டானில் வந்து பெருசாக செஞ்சு பட்டுல, நெல்லிக்காயில் கூட செய்வோம். பட் ரம்புட்டான் பெருசாக செஞ்சு பட்டுல, ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற சீடை வந்து எடுத்து செய்கிறதா இல்லாட்டி அப்படியே வச்சு செய்யலுமா அப்படின்ற ஒரு இதில் பெருசாக வந்து ரம்புட்டான் தோசை செஞ்சு பட்டுல. பட் இப்போ சீசனில் ரம்புட்டான் இருக்கிறபடியால் கட்டாயம் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான ஒரு தோசை. அண்ட் எனக்கு வந்து தோசை நான் செஞ்சால் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நான் ஜாமுக்கு பதிலாக தோசையை வந்து போட்டு சாப்பிட்றேன். இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரம்புட்டான் தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தன்றதை கட்டாயம் கமெண்ட்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக்காக போட்டு போங்க. அண்ட் அந்த ரம்புட்டான் கொட்டை வந்து உங்களுக்கு எப்படின்னா பாதம் மாதிரி இருக்கும் தோசையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து சாப்பிடக்குள்ள. ஸோ யா, இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய்.